இருப்பது? ஒரே தாய் வயிற்றில் பிறந்தோம். அண்ணனாய், தம்பியாய், அக்காவாய், தங்கையாய். இந்த வாழ்க்கை நிலைத்திருக்கவில்லை என்ற ஒரு வருத்தம் இருக்கிறது. அது வேதனையாக பதிவு செய்யப்பட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இந்த வேதனையான சூழ்நிலைகளை பார்க்க வேண்டியிருக்கிறது. நாம் எதற்காக இந்த பூமியில பிறந்தோம் அப்படிங்கிற வருத்தம் இருக்கிறது. நிறைய மனிதர்கள்ட்ட மனிதாபிமானமே இல்லாத வாழ்க்கை கூட இருக்கிறது. ஒன்னாதானே பிறந்தோம், ஒன்னாதானே வளர்ந்தோம். சில நேரங்களில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படுகிறது, பண வசதிகள் கூடுகிறது. இது கர்மாவை பொறுத்து. நம்முடைய கணவன் மனைவியினுடைய கர்மாவை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் வசதி வாய்ப்புகள் கூடுகிறது, குறைகிறது. நாம் அங்கிருந்து எதையாவது எடுத்து வந்தோமா என்று ஒரு நிமிடமாவது சிந்தித்தா அந்த பிரச்சனைக்குள்ளே போயிருக்க மாட்டோம். ஆனால் நம்ம யாரும் சிந்திக்க மாட்டோம். உண்மை அதுதானே? மீனராசி, ரேவதி நட்சத்திரம். பொதுவாகவே உங்களுக்கு ஏழரை சனி நடக்குது, அதான உண்மை. ஏழரை சனி நடக்கக்கூடியவங்க விரயங்களும் வருத்தங்களும் நெருக்கடிகளும் நம்ம எல்லாருக்கும் இருக்கும். மீனம்னாலே அது மற்றவர்களுக்காக பிறந்த ராசி, மற்றவர்களுக்கு ஏதாவது செய்யக்கூடிய ராசி அப்படின்னு தான் அர்த்தம். அது பொது சேவைகள், பொது விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்க, வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தளவில் தன் பெயரிலே தன் அக்கௌண்ட்ல எந்த பணம் இருந்தாலும் அது சேவாகாது. பொது சேவையாக மனைவியிடம் கொடுத்து வாங்குங்கள், கணவனிடம் கொடுத்து வாங்குங்கள். தன்னுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்தில் போராட்டம் நிறைந்ததாக இருக்கக்கூடிய காலங்கள் இப்போது இருக்கிறது ரேவதிக்கு. அடிக்கடி விநாயகர் கோயிலுக்கு போங்க, பெருமாளை வழிபாடு பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்தடுத்த ஆண்டுகள் 25, 26, 27 சிறப்பான காலகட்டத்தை உங்களுக்கு கொடுக்கும். தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் சிறப்பு தாங்கய்யா. வாழ்க்கையில் நீங்கள்லாம் பூர்வீகத்துக்கு புண்ணியம் செய்யப்படுறோம். புண்ணிய காரியத்தை செய்யுங்க, ஈடுபடுங்க, அது உங்கள் வாழ்க்கையில் உயர்த்தும். தனுசு ராசியை பொறுத்தளவில் யாக குண்டத்தில் வளர்க்கக்கூடிய தீ, நெருப்பு ராசி. அது தெய்வ அனுகூலங்களை செய்யுங்கள். குருவோட வீடு, கோவில் கும்பாபிஷேகங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பார்க்கக்கூடியவர்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அதுதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உங்களை உயர்த்தி கொண்டு போகும். தனுசு மூலம் திருமணத்திற்கு சிறப்பான ராசி. திருமணத்துக்கான காலகட்டம் இருக்கு, முயற்சி பண்ணுங்க, திருமணம் முடியும், சந்தேகம் இல்லையே. இப்போ இந்த கடுமையான காலகட்டத்தை தாண்டி நம்ம வாழ்க்கை வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியுமா? நிறைய நண்பர்கள் வந்து ஜாதகம் கேட்கறத பற்றி தப்பு இல்லை, ஜாதகம் கேட்குறீங்க, நம்ம அதுக்கான பலன் சொல்கிறோம். யாராவது ஒரு லைக் போடுவோம், ஒரு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல நிறைய பேர்கிட்ட இல்லை. ஏதோ வந்தோம் சோசியல்ப்பா இவர்கிட்ட கேட்போம், சொன்னால் பார்ப்போம், சொல்லனா பையான்ட்டு போயிட்டுருப்போம் அப்படின்லாம் நிறைய பேர் போகிறாங்க. அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை, எங்களுக்குன்னு ஒரு விஷயங்கள் இருக்குது. அப்போ நாங்கள் பேச வேண்டிய நிறைய நண்பர்களுக்கு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஐயா நீங்கள் பேச வந்த டிராஃபிக்கை விட்டு சோசியல் சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க வந்து கேட்டு போயிடுறாங்க, நாங்கள் நிறைய வந்து நீங்கள் என்ன சொல்லியா போகிறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் கண்டிப்பாக நாங்கள் காத்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு எங்களுக்காக சில விஷயங்கள் பண்ணுங்க, அந்த விஷயத்தை அப்படியே முழுமையாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஐயா லைக் போட்டேன், சந்தோஷம் சந்தோஷம். கடகராசி, அவர் வீடு எப்போ கட்ட முடியும்? வீடு கடகராசிக்கு பொதுவாகவே வீடு, வாசல், இடம் போல் சொத்து அமையும். முயற்சி பண்ணுங்கள், இந்த தை மாதத்துக்குள்ளே நீங்கள் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் வரும், சிறப்பாக இருக்கும். வீடு கட்டலாம். சாய்ராம். கடகராசி கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஐயா இந்த தை மாதத்துக்குள்ளே. அருண், செங்கல்பட்டு மாவட்டம், மதுராந்தகம். திருமணம் எப்போது நடக்கும் ஐயா? பெண் அமையுமா? நல்ல அழகான பெண் அமையும். திருமணம் என்பது செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள், அடுத்த ஜூலைக்குள்ளே திருமணம் முடிச்சிடும். வாழ்த்துக்கள். இப்போ நம்ம நிறைய இடங்களில் இந்த பாச போராட்டம், சார் நான் அவங்க மேலே அவ்வளவு பாசம் வச்சுருந்தேன், ஒரு நிமிஷத்தில் தூக்கி போட்டு போயிட்டானே, மனச்சாட்சியே இல்லாமல் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுகளை பார்த்து கேட்போம்.